மத்திய அரசு கொடுக்கின்ற 100 நாள் வேலைவாய்ப்பை இந்த திமுக அரசு 20 நாள் 30 நாள் 40 நாள் என்று குறைத்து மத்திய அரசு மேல் பழியை போட்டு இந்த கிராமப்பகுதி மக்களுடைய அதுவும் பெண்களுடைய வேலைவாய்ப்பை குறைத்ததை கண்டித்து கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியுடைய ஆணைக்கிணங்க கண்டன ஆர்ப்பாட்டம் தோழமை கட்சியோடு சேர்ந்து நடைபெற்றது. அந்த தோழமை கட்சியினுடைய தோழர்களும் இங்கே வந்து கலந்து கொண்டிருக்கின்றார்கள். திரளாக பெண்கள் எவ்வளோ பேர் வந்திருந்தார் என்று நீங்களே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஆட்சியில் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கின்றார் என்று. இன்றைய தினம் இதன் பயத்தின் காரணமாக நாங்கள் ஏற்கனவே அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் 13ஆம் தேதி அன்று இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவித்ததுக்கு பின்னால் அவர்கள் அவசரமாக நேற்றைய தினம் மாலை அனைத்து ஒன்றிய அலுவலகத்திலும் இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை மத்திய அரசு பழிவாங்கிவிட்டது என்று ஒரு பொய்யான பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அதை மக்களுக்கு விளக்க வேண்டும். அண்ணன் அவர்கள் வந்தால் 150 நாட்களாக அது கிடைக்க இருக்கின்றது, அந்த செய்தியும் சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதுக்கு பயந்து கொண்டுதான் இன்றைய தினம் 3 மாதத்திற்கு உண்டான தொகையாக 3000 ரூபாயும், அது ஏதோ புதிதாக ஒரு கண்டுபிடிப்பு கோடை காலத்திற்கென்று 2000 ரூபாய் சிறப்பு நிதி என்று 5000 ரூபாய் போட்டிருக்கின்றார். இன்னும் ஒரு 10 நாட்களில் தேர்தல் வர இருக்கின்றது. 5 ஆண்டு காலமாக கடுமையான வெயில் இருந்தது. அப்பொழுது அந்த கோடை காலம் அவர்களுக்கு தெரியவில்லை ஆட்சியாளர்களுக்கு. இப்பொழுது தேர்தல் வருகின்ற போதுதான் கோடை காலம் என்று அவர்களுக்கு தெரிந்து கோடை கால சிறப்பு நிதி என்று 2000 ரூபாய் கொடுத்திருக்கின்றார்கள். அப்படி என்றால் இன்னும் 4 ஆண்டு காலத்துக்கு அந்த கோடை கால சிறப்பு நிதி 2000 எல்லா பெண்களுக்கும் கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அண்ணன் எடப்பாடியார் வந்தால் இந்த திட்டத்தை 1000 ரூபாய் வாங்கின்ற திட்டத்தை ஏற்கனவே 10 நாட்களுக்கு முன்பாக 2000 ரூபாய் என்று அறிவித்து விட்டார்கள். அண்ணன் அவர்களுடைய அந்த அறிவிப்பை பார்த்து எல்லா பகுதியிலும் நல்ல வரவேற்பு இருந்தது. அதை பார்த்து பயந்து கொண்டு தான் இந்த தினம் இந்த 5000 ரூபாய் கொடுத்துவிட்டு 2000 ரூபாய் என்று சொல்லியிருக்கின்றார்கள். எப்படி 1000 ரூபாய் கொடுக்குறோன்னு சொல்லி 27 மாதங்கள் கழித்து கொடுத்தார்களோ அதே போல் இப்பொழுது 2000 ரூபாய் என்று சொல்லிவிட்டு அடுத்த சட்டமன்ற தேர்தல் 2031 வருகின்ற போது தான் கொடுப்பார்கள். மக்கள் ஏமாற தயாராக இல்லை. ஆனால் அண்ணன் எடப்பாடியார் வந்தால் முதல் கையெழுத்திட்டு அண்ணன் சொன்ன வாக்குறுதி அத்தனையும் நிறைவேற்றி கொடுப்பார்கள். சார், முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன சொன்னார், அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி தமிழ்நாட்டு விட்டை விரட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தை தெரிவிச்சுக்கிறார். எல்லாரும் தான் சொல்கிறாங்க. நாங்கள் தான் இப்போ இன்ன வரைக்கும் ஆர்ப்பாட்டம் தான் பண்ணோம். திமுக அரசை விரட்டி அடிப்போம்னு தானே சொன்னோம். அதனால் எங்கள் கோரிக்கை அதுதான். மக்கள் கண்டிப்பாக விரட்டி அடிப்பாங்க. இந்த 5000 ரூபா போட்டதுக்காக மக்கள் ஏமாற மாட்டாங்க. 27,000 ரூபா மாதம் 1000 ரூபா அந்த 100 ரூபா சிலிண்டருக்கு பாக்கி வச்சுருக்கிறாங்க. அதனால் மக்கள் வந்தால் கேட்பாங்க, எங்களுக்கு முதல் அந்த பணத்தை கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அதிமுக பாஜக கூட்டணியில் ஓபிஎஸ் அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அது தலைமையில் கேட்க வேண்டியது. 24ஆம் தேதி வெளியாகும் யூகத்திற்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. பொதுச் செயலாளர் முடிவெடுப்பார்கள். அது எப்பொழுது வேட்பாளர் பட்டியல் வருகிறது என்பதெல்லாம் அவர்தான் முடியும். ஒரு திமுக நிர்வாகி உங்களை மிகவும் விமர்சித்து பேசியிருக்கிறாரு. தொடர்ந்து அண்டை மாநிலங்களில் அதிகப்படியான சொத்துக்களை வாங்கி பூச்சிருக்கீங்க அப்படின்னு ஒரு மேடையிலேயே எங்க இருந்தாலும் எடுத்துக்க சொல்லுங்க. அவன் என் பேரில் கேஸ் போட்டுருக்காங்களா, அப்படின்னு அண்டை மாநிலத்தில் இருந்தால் என் பேரில் அந்த கேஸில் அண்டை மாநிலத்தில் இருக்க சொத்துலாம் வந்திருக்கணும்ல. இவங்க தான் 5 லட்சம் கோடி கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. அதனால் அந்த திசை திருப்பதுக்காக என் மேலே சொல்கிறாங்க. அண்டை மாநிலத்தில் இருந்தால் என் பேரில் கேஸ் தானே போட்டிருக்காங்க. அண்டை மாநிலத்தில் இருந்தால் எங்கெங்கே இருக்குது நான் அந்த பட்டியல் வந்திருக்கணும்ல. ஏன் பட்டியல் வரல? ஏதோ மேடை கிடைச்சது பேசணும், அவ்வளோதான். அவருக்கு ஏன்னா கிட்டத்தட்ட 10 வருஷமாக மைக்கே கொடுக்கல. இப்போ தான் நேற்று மைக் கொடுத்துருக்குறாங்க. அதனால் அவர் இருக்கிறத காட்டிக்கிறதுக்காக நேற்றைய தினம் அது போல பேசியிருக்கின்றார். அவருடைய தராதரம் அதுதான், அவ்வளோதான்.